அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பலாப்பழ சீசன் வந்துடுச்சு. பலாப்பழ சீசன் வந்துடுச்சுங்கிறது முடியவே போகுது. அதுக்கப்புறம் சரி, பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் எல்லாருக்கும் பலாப்பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னால் ஒரு பழமாக வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் கட் பண்ணி பார்த்தா பழம் கம்மியாக தான் தெரிச்சு, சக்கை தான் அதிகமாக இருந்துச்சு. சரின்னு அதை எடுத்து வச்சுட்டு அப்புறமா பிள்ளைங்களுக்கு புக்ஸுக்கு நோட்டுக்கெலாம் அட்டை போடுவோன்னு வந்தேன். இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் போட சொன்னாங்க ஸ்கூலில். புக்கு நோட்லாம் ட்ரான்ஸ்ஃபராக தெரிகிற மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. அதோட அதை போட்டுட்டு பேக்கில் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் லீவ் விட்டதே தெரியல, சீக்கிரம் நாள் ஓடிடுச்சு. ஸ்கூலை திறக்க போகுது. என்னத்தான் பிள்ளைங்க வீட்டில் அடம் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஸ்கூல் திறக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் பிள்ளைங்க வீட்டில் இருந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம தனியாக இருக்கும்போது பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் புக்ஸும் ஒரே ஒரு நோட்டு மட்டும் தான் கொடுத்து விட சொன்னாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி. அப்புறமா பேக்கி நோட்டெலாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு ஸ்கூல் 5ஆந்தேதி தான் திறக்குது. 11த்துக்கெலாம் 5ஆந்தேதி தான் ஓப்பன் அப்படின்ட்டாங்க. சின்ன பாப்பாவுக்கு மட்டும்தான் 2ஆந்தேதி ஸ்கூல் திறக்குது. பாப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஹீரோ பென் தான் கேட்டுச்சுன்னு இந்த தடவை ஹீரோ பென் வாங்கி கொடுத்தேன். பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.